ரெண்டாவது ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க, வாஸ்தம் இல்லையா? சங்கீதம் 46:10 அது என்ன சொல்லுகிறது? நீங்கள் தரித்து நின்று நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இங்க தரித்து நின்று என்று வருது இல்லையா? ஆங்கிலத்தில் வாசிங்கன்னு சொன்னா அந்த தரித்து நின்று என்ற வார்த்தை எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கப்படுதுன்னு வாசிக்கிறேன். காம் டவுன் அப்படின்னு வருது. காம் டவுன்னா கொஞ்சம் அமைதியாகுங்க, தரித்து நின்று பதிலாக கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்றாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது லெட் கோ ஆஃப் யுவர் கன்சர்ன்ஸ். உங்களுக்குள்ள அந்த ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு கவலை, ஒரு பாரம் இருக்குது இல்லையா அந்த சூழ்நிலையை குறித்து, அதெல்லாம் போக விடுங்கள், அதெல்லாம் தூக்கி எறியுங்கள் அப்படின்ற மாதிரி வருது. மூன்றாவது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது desist and know that I am God. desist, இந்த desist என்ற வார்த்தை அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டாப் டூயிங் சம்திங், சீஸ், அப்ஸ்டெயின் ஆங்கிலத்தில் வருது. அப்போ கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? நீங்க செய்யற அந்த காரியத்தை நிறுத்துங்க. நீங்க அமர்ந்திருந்து அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாரு? நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நிறுத்தி விட்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் அவருடைய சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு ஏதோ ஒன்றை செய்கிறார்கள். ஒருவேளை உங்க ஒரு கடினமான சிரமமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க எதையாவது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கலாம். முதல் சூழ்நிலை என்ன? அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க, நல்லா மாட்டிக்கிட்டாங்க, கர்த்தர் அவளை காப்பாற்றுகிறார். ரெண்டாவது சூழ்நிலை எப்படி இருக்கு? இவங்க எதையோ செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. The Young's literal translation அப்படிதான் சொல்லுது, desist அப்படின்னு சொன்னா நீங்க செய்யறத கொஞ்சம் நிறுத்திட்டு சும்மா இருங்க. அப்ப இந்த ஜனங்கள் இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க? சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 46 1, 2, 3 வாசிக்கம் பாருங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை சந்திக்கிறாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில அந்த சங்கீதம் சொல்லப்படுதுன்னு பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பற்றி சங்கீதக்காரன் பேசுறான் பாருங்க. ரொம்ப இந்த மாதிரிலாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பயப்பட மாட்டோம் அப்படின்றான். அப்போ சங்கீதக்காரன் அவளை ஊக்கப்படுத்துகிறான், உற்சாகப்படுத்துகிறான். என்ன சொல்றான்? தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாருப்பா, நமக்கு பெலனா இருக்காரு, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறாரு. ஆகவே பூமி நிலை மாறினாலும், பூமி இப்படி சுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா, அது சுத்தாம தடுமாறி இப்படி அப்படி கொஞ்சம் ஆனாலும் ஆகாது. ஆனாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அப்படின்னு சொன்னா, இதுவரை கற்பனையே பண்ண முடியாத பேராபத்து ஒருவேளை நேரிட்டாலும் கூட சங்கீதக்காரன் சொல்றான், நாம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றான், நீங்கள் அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. 10ஆம் வசனத்துல அப்படி சொல்லுது பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப தேவன் என்ன சொல்ல வருகிறார்? இப்படிப்பட்ட பேராபத்துகள், பெரு நஷ்டங்கள், இதுவரை கேள்விப்படாத ஆபத்துகள் வரும்போது ஐயோ இதுல இருந்து தப்பித்து கொள்ள நான் என்ன செய்யலாம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அந்த நேரத்தில் தான் எல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க பாருங்க. அவங்க இப்படி பண்ணாங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, இவங்க அப்படி பண்ணாங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லைங்க, உங்களுக்கு மாத்திரம் வினோதமா நடக்குது அப்படின்வாங்க. இருக்கலாம், பூமி நிலை மாறாது, ஆனால் நிலை மாறினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழாது, ஆனாலும் விழுந்தாலும் எப்பேற்பட்ட பேராபத்து வந்தாலும் நாம் பயப்படுவோம். கர்த்தர் சொல்றார், அமர்ந்திருங்கள். இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னு எதையாவது போட்டு மூளையை கசக்கிட்டு ஏதாவது எசகு பிசகா செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. நீங்க செய்யறத நிறுத்திட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் எதுக்கு நம்ம அமர்ந்திருக்க சொல்றார்? ஒன்று, நிச்சயமா நமக்கு ரட்சிப்பை கொடுப்பா. அதான் சொல்றார், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
அப்படின்னா நம்மை காப்பாற்றும்படி கர்த்தர் எதையோ செய்கிறார் பாருங்க. ஆகவேதான் சொல்றார், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் செய்கிறேன், நான் உங்களை காப்பாற்றுகிறேன், நான் கை தூக்கி விடுகிறேன், அந்த சூழ்நிலையிலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வர்றேன், நீங்க பயப்படாதீங்க. அப்படி நான் செய்யும் போது என்ன நடக்கும்? ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் போது என்ன நடக்கிறது? நீங்க அதுல இருந்து வெளியே வரீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், பெரிய சந்தோஷம், சமாதானம், மன நிறைவு. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் செய்த காரியத்தை எல்லாரும் காண்பார்கள். உங்களை சுற்றிலுள்ள எல்லா கண்களும் அதை காணும். அவருடைய உள்ளத்திலே கர்த்தர் உயர்ந்து நிற்பார். ஐயோ, இவங்க ஆராதிக்கிற தேவன் இவ்வளவு பெரியவரா, இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செங்கடலை பிளந்தார் இல்லையா? அது குறித்து 40 வருஷம் கழிச்சு ராகாப் சொல்றா பாருங்க, கடவுள் உங்களுக்காக செங்கடலையே பிளக்க பண்ணாரு, இப்போ யோர்தானை கடந்து வந்தீங்க, இதெல்லாம் நாங்க கேட்டோம், மெய்யாகவே உங்கள் தேவன் தான் மெய் தேவன் என்று சொல்றார். அப்ப அருமையானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை கை தூக்கி விடும்போது, நம்மை காப்பாற்றும் போது என்ன நடக்கிறது? நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். நாம சும்மா வாய்க்கிழியே கத்தி பிரயோஜனம் கிடையாது பாருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை ஜனங்கள் பார்க்கணும் பாருங்க. அதுக்கு தான் நமக்கு விசுவாசம் வேணும், அதுக்கு தான் கர்த்தரை நம்ம நம்ப வேணும். சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம், வெளியே வர வழி தெரியல பாருங்க, என்ன செய்கிறது? கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் அமர்ந்துருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஆங்கிலத்தில் சொன்ன இல்லையா, காம் டவுன், பதட்டப்படாதீங்க, காமா இருங்க, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க அமைதியா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க, நான் உதவி செய்கிறேன். அது மூலமாக சுற்றிலும் உள்ள எல்லா ஜனங்களும் நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த தேவ ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய சரித்திரத்துல எப்போதுமே அவங்க எல்லா நேரத்திலும் தேவனையே நம்பி அவங்க வாழ்ந்த மாதிரி இல்லை. எப்பொழுதுமே அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுட்டே இருந்தாங்க பாருங்க. எப்போதுமே ஒரு ஆப்ஷன் இருந்துட்டே இருந்தது அவங்களுக்கு. இது இல்லைன்னா அது, இவர் இல்லைன்னா அவரு. இப்படிதான் தேவ ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ஏன் தேவனை குறித்து அவ்வளோ உயர்வா முதல் 3 வசனங்கள் அவன் சொல்றான்? பூமி நிலை மாறினாலும், இது நடந்தாலும் அது நடந்தாலும் பயப்பட மாட்டோம். ஏன்னா அவன் சொல்றான், நம்முடைய தேவன் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். எதற்காக அதை அப்படி சொல்றான்னா, பயப்படாதீங்க, நம்முடைய ஆண்டவர் உதவி செய்வார். ஏன் அப்படி சொல்றான்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது கர்த்தர் உதவி செய்வாரா இல்லையா, இந்த பிரச்சனை இருந்து எப்படி காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனை நோக்கி ஓடிடாதீங்க. இந்த சங்கீதம் 46 டைம் இருக்கும்போது எடுத்து வாசிங்க, நமக்கு டைம் இல்லை. இன்னொரு ஆப்ஷனை நோக்கி ஓடிடாதீங்க. அவங்க காப்பாற்றுவாங்களா, இங்க போனா இவங்க காப்பாற்றுவாங்களா, இது காப்பாத்துமா, அப்படியெல்லாம் ஓடிடாதீங்க. கர்த்தர் ஒருவரை மட்டுமே நம்பி அமைதியா இருங்கள், டென்ஷன் ஆகாம இருங்க, காம் டவுன். அப்போ சங்கீதக்காரர் இங்க உண்மையில என்ன சொல்ல வரான்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொன்னா, வேற ஆப்ஷனுக்கு போகாதீங்க, அமைதியா இருந்து என்னை மட்டுமே நம்பியிருங்கள், நான் தேவன், நான் எப்பேற்பட்ட ஆண்டவர் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் அங்க சொல்ல வர்றார் பாருங்க. ஒரு செகண்டரி ஆப்ஷனை நோக்கி ஓடாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அவரை குறித்த அறிவு உங்களுக்குள்ள பெருகட்டும். பிரச்சனை வந்த உடனே இங்க போயிடலாமா, பிரச்சனை வந்த உடனே அங்க போலாமா, அவர் உதவி செய்வாரா, இவர் உதவி செய்வாரா, யாருக்கிட்ட போன் பண்ணி காசு கேட்கலாம், இப்படி பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார், கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அவருடைய ரட்சிப்பை பாருங்கள், அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்படி செகண்டரி ஆப்ஷன் வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேரால முழு மனதோடு கூட ஆண்டவரை நம்பி இருக்க முடியல பாருங்க. கொஞ்ச நாள் நம்புறாங்க, ஒன்றும் காசு வர மாதிரி தெரியல, சரிங்க போய் கடன் வாங்கலாம், இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் காசு கேட்கலாம், இப்படியெல்லாம் போறாங்க பாருங்க. இது கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நிஜமா நடக்கிற காரியங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது இல்லைன்னா அது. ஆண்டவர் ஜெபிப்போம், செஞ்சாருன்னா ஓகே, செய்யலைன்னா அங்கே போயிடலாம், அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்ககிட்ட கைமாத்தா கொஞ்சம் கேட்கலாம். அப்படி இல்லை அருமையானவர்களே. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்?
பூமி நிலைமாறினாலும் பயப்பட மாட்டோம். அது சொல்லித்தான் சொல்ல, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தான் சொல்ல, பூமி நிலை மாறினாலும் நீ காமா இரு, மலைகள் நடு சமுத்திரத்தில் ஆழ்ந்தாலும் நீ காமா இரு, காமா இருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள். இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை நிம்மதியை குலைக்கிற காரியங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா காமா இருங்க. பூமியே நிலை மாறினாலும் கர்த்தரை நம்பி இருங்கள். அவரை நம்பி இருக்கும்போது அவரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்த ஆப்ஷனுக்கு போக வேண்டாம். அதை தான் கர்த்தர் அங்க சொல்றாரு பாருங்க. அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க. செகண்டரி ஆப்ஷன் ஒன்று வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. கர்த்தர் தேவையை சந்திக்க மாட்டேங்கிறாரு, கர்த்தர் இதை செய்ய மாட்டார், அதை செய்ய மாட்டார், சரி நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம், அப்படி ட்ரை பண்ணலாம், இப்படி எல்லாம் போற ஆட்கள் இருக்கு. நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. கர்த்தர் அந்த செகண்டரி ஆப்ஷன் தான் வேண்டாம் என்று சொல்றாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, தேவ ஜனங்கள் எப்போதுமே ஒரு செகண்டரி ஆப்ஷன் வச்சுட்டே இருப்பாங்க. நீங்க ஏசாயால பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு பாருங்க. ஏன்னா சங்கீதம் 46 மாதிரியே ஏசாயா 30 அதை பற்றி தான் பேசுகிறது. செகண்டரி ஆப்ஷன் வேணாம். இங்க சங்கீதம் 46 அந்த செகண்டரி ஆப்ஷன் இது இல்லைன்னா அது கொஞ்சம் விளங்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஏசாயால வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுது பாருங்க. ஏசாயா 30:15 கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். இங்கேயும் கர்த்தர் அதே தான் சொல்றாரு பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். கர்த்தர் சொல்ற, அமைதியா இருங்கப்பா, என்ன நம்பி இருங்க, அமைதியா இருங்க, அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்களா, அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்றாங்களாம். நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும், நாங்க எதுக்கு உண்மையே நம்பி இருக்கணும்? இந்த ஜனங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. எதுக்கு ஆண்டவரை நாங்க உண்மையை நம்பி இருக்கணும்? என்ன நீங்க ஒன்னும் செய்யற மாதிரி தெரியலையே. ஏசாயால தான் வாசிக்கிறோம், சீயோன் என்ன சொல்லுகிறாளா, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு சீயோன் சொல்லுகிறாள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன, கர்த்தர் நம்ம மறந்துட்டாருப்பா, நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி கர்த்தர் செய்யலன்னா என்ன, அங்க போலாம், இவங்க கிட்ட போலாம், ஏதோ ஒன்று நடக்கும். கர்த்தர் தான் ஒன்றும் செய்ய மாட்டார், சரி நாமளாவது ஏதோ முயற்சி பண்ணலாமே அப்படின்னு. ஏசாயா 30 அதை வாசிக்கிறோம் இல்லையா, 30:15 1ல இருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. ஜனங்களுடைய எண்ணத்தை கொஞ்சம் கவனிங்க. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு இலச்சையாகவும் இருக்கும். எதை பற்றி இங்க பேசுகிறார்? எடுத்த உடனே சொல்ற, பாவத்தோடு பாவத்தை நீங்க கூட்டுறீங்க அப்படின்னு. அது என்ன பாவத்தோடு பாவம்? இப்ப ஏற்கனவே ஒரு பாவம் இருக்கு, அதோட கூட இன்னொரு பாவம். ஏற்கனவே இருந்த பாவம் என்ன, அந்த ஹிஸ்டரியை சொன்னா உங்களுக்கு டக்குன்னு விளங்கிடும் பாருங்க. ஏற்கனவே இருந்த பாவம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேலரும் சீரியாவும் யூத ஜனங்களுக்கு எதிராக படையெடுத்து வந்தார்கள். அவங்கள சமாளிக்க இந்த யூத ஜனங்களால முடியல. ஆகவே இவங்க அசிரியர்கிட்ட உதவிக்கு போனாங்க. இது ஆகாஸ் காலத்துல, ஆகாஸ் ராஜாவா இருக்கும்போது நடந்தது பாருங்க. கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லை, ஆனா அவன் போன அசிரிய ராஜா கிட்ட தஞ்சம் புகுதான். இஸ்ரவேலரும் சீரியா மக்களும் தங்களுக்கு விரோதமா வர்றாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் அதை வெறுத்தார், அதை பாவமான காரியம்ன்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, பாவத்தோடு பாவத்தை கூட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க ஒரு பாவம் செய்யறாங்க. இவங்க செய்கிற பாவம் என்னன்னு சொன்னா, முன்ன அசிரியாவோடு கூட, ஆகாஸ் காலத்துல அசிரியாவோடு கூட நட்புறவுக்கு போனாங்க இல்லையா, அப்போ அசிரியா ஒரு வல்லரசு. இப்போ அந்த வல்லரசு யூதாவுக்கு விரோதமா வருது. இப்ப யூதா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, எகிப்தை நோக்கி போகிறது. ஏன்னா இந்த வல்லரசை எதிர்க்க பலன் இல்லை, ஆற்றல் இல்லை, இராணுவம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், யார்கிட்ட உதவிக்கு போலாம்?
கர்த்தர் உதவி செய்யற மாதிரி தெரியல. ஆகவே எகிப்து கிட்ட போலாம் அப்படிதான் அவங்களுடைய எண்ணம் பாருங்க. ஆப்ஷன். ஒரு காலத்துல என்ன ஆப்ஷனு? இஸ்ரவேலையும் சீரியாவையும் சமாளிக்க அசிரியா ஆப்ஷனா இருந்தது. இப்ப அசிரியாவே எதிர்த்து வர்றான். இப்ப என்ன ஆப்ஷன்? எகிப்து ஆப்ஷன் பாருங்க. யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, யார் கையை கால பிடிச்சாது எதையாவது பண்ணி மேல வந்துடலாம், எதையாவது பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் பாருங்க, அதுதான் ரொம்ப மோசமானது, அதுதான் கெடுதியானது. இது இல்லைன்னா அது. அருமையானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், பாவத்தோடு பாவத்தை கூட்டுற. அதுதான் அவங்க சொல்றாரு பாருங்க. அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. யூ மேக் பிளான்ஸ் தட் ஆர் கான்ட்ரரி டு மைண்ட், யூ மேக் அலையன்சஸ் நாட் டைரக்டட் பை மை ஸ்பிரிட், thus piling up your sins. என்னுடைய ஆவியானவர் வழி நடத்தாத ஜனத்தோடு கூடலாம் நீங்க போய் கூட்டுறவு வச்சுக்கிறீங்க, நட்பு வச்சுக்கிறீங்க, கூட்டணி வச்சுக்கிறீங்க. அப்போ அருமையானவர்ல, ஒரு தேசத்தோடு கூட போய் தேவ ஜனங்கள் கூட்டணி வைக்கல, தப்பு இல்லை. ஆனா என்னன்னா, அந்த கூட்டணியை கூட ஆவியானவர் தான் அலோவ் பண்ணணும். ஆவியானவர் சொல்லணும், சரி உங்க கூட கூட்டணி வச்சுக்கணும். ஆனா இவங்க ஆவியானுடைய சத்தத்தை கேட்க விரும்பல பாருங்க. அசிரியா ராஜா வர்றான், வேற யாருக்கிட்ட போனா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாக்குறாங்க, எகிப்து கிட்ட போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, பாவத்தோடு பாவத்தை கூட்டுறீங்க, நீங்க என்ன கன்சல்ட் பண்ணல, அது என்னுடைய சித்தம் அல்ல. எகிப்துக்கு நீங்க உதவி கேட்டு போறது என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்றாரு பாருங்க. ஏன் அங்க போக கூடாது அப்படின்றாருன்னா, அங்க போயும் பிரயோஜனம் கிடையாது. அதுதான் அங்க முக்கியம் பாருங்க. அங்க போயும் பிரயோஜனம் கிடையாது. எப்படி சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம் பாருங்க. எகிப்தை நம்பினா என்ன ஆகும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. All who trust in him, himனா ஈஜிப்ட் பாருங்க. All who trust in Egypt will be ashamed. Egypt will not help you. எகிப்து நம்புற எல்லாருக்கும் வெக்கம் தான் உண்டாகும். எகிப்து உனக்கு உதவி செய்யாது, மாறாக எகிப்துனால உனக்கு அவமானம் நிந்தை தான் வரும் அப்படின்றார். ஆனா இவங்க ஆண்டோடைய வார்த்தை கேட்க மனது இல்லாம அங்க போக பாக்குறாங்க. அடுத்தது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனம், ஏசாயா 30:6. தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிழச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றி கொண்டு போகிறார்கள். இந்த வசனத்தை என்ன சொல்றாரு, ரொம்ப குழப்பற மாதிரி இல்லை, சிம்பிள். உதவாத ஜனத்தண்டைக்கு இவங்க கழுது மேல ஒட்டகங்கள் மேலெல்லாம் ஆஸ்திகளை பொக்கிஷங்களை ஏற்றிட்டு போறாங்க. எதுக்கு? எகிப்து காப்பாற்றணும், சும்மா வருவான், அவனுக்கு பொண்ணு வெள்ளி லொட்டு லசுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் பாருங்க. அப்படி விலையேறப்பட்ட பொருட்கள் கொடுத்துதான் அவன் உதவிக்கு வரான், சும்மா கூட நிற்க மாட்டான். அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கு? அசிரியா ராஜா எதிர்த்து வரான், நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கர்த்தரை தேடணுன்ற எண்ணமே இல்லை பாருங்க. இவ்வளோ பொண்ணு வெள்ளி இருக்கு, அதை எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கலாம், ஆலயத்துக்கு கொடுக்கலாம், வேற காரியங்களுக்கு கொடுக்கலான்னு கிடையாது. இருக்கிற பொண்ணு வெள்ளியெல்லாம் மூட்டை மூட்டையா ஒட்டங்கள் மேல கழுதைகள் மேல ஏற்றி எகிப்து கொண்டு போறாங்க. அவங்க போற வழியை பற்றி தான் அங்க சொல்றாரு. அங்க என்ன இருக்கான்? சிங்கம் இருக்குதான், விரியன் இருக்கிறான், பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்குதான். இதெல்லாம் தாண்டி இந்த பொக்கிஷங்களை எகிப்து கொண்டு போய் கொடுக்க போறாங்க. கடைசியில் என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்றாரு, ஈஜிப்ட் will give you nothing in return. நீ இவ்வளோ பொண்ணும் வெள்ளியும் மூட்டை மூட்டையா கொண்டு போய் அது கொடுக்குற, அது உன்னை காப்பாத்தொன்னு, அதனால பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது உனக்கு அப்படின்றார் பாரு. தேவ ஜனங்கள் எதையெல்லாம் நம்புறாங்க, எப்படிப்பட்ட ஆட்கள் நம்புறாங்க பாருங்க. அவங்க யோசிக்கிறாங்க, ஈஜிப்ட் ஒரு ஆப்ஷன், அது பெரிய வல்லரசு மாதிரி இருக்கு, அதுகிட்ட உதவி கேட்டா கிடைக்கும், மூட்டை மூட்டையா பொண்ணையும் வெள்ளியும் கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு. கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு கொடுத்து என்னப்பா பிரயோஜனம், அதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு எகிப்தை விவரிக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவருக்கு பலன் என்று கூறுகிறேன். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வீணும் வியர்த்துமான்னு ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஈஜிப்ட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் ஒர்த்லெஸ். அப்ப என்ன அர்த்தம்? எகிப்து ப்ராமிஸ் பண்ணுது, வாக்கு கொடுக்குறாங்க. என்ன? நாங்க வரோம், நாங்க ஹெல்ப் பண்றோம், நாங்க வரோம், வெட்டி முறிச்சிடுவோம், கழட்டி மாட்டிடுவோம், எவன் உங்களுக்கு எதிராக வந்தா என்ன, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா வரோம்னு வாய்க்கிழி எகிப்து பேசுறான். கர்த்தர் சொல்றாரு, அவன் ப்ராமிஸ் எல்லாம் பைசாக்கு உதவாதது, ஒர்த்லெஸ்.
ஒத்த பைசாக்கு உதவாத ப்ராமிஸ் அவனுடையது. நீ அவனுக்கு கொண்டு போய் மூட்டை மூட்டையா பொண்ணையும் வெள்ளியும் கொடுக்குற. அதை சொல்லிட்டு என்ன சொல்ற பாருங்க, therefore I call Rahab the harmless dragon. தமிழ் எப்படி வருது? ஆகையால் சும்மா இருப்பதே அவளுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன் இல்லையா? அது கொஞ்சம் ஒரு வேறு விதத்தில் தமிழில் மொழிபெயர்த்து இருக்காங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வருது பாருங்க. நிறைய மொழிபெயர்ப்புகள் இப்படிதான் மொழிபெயர்க்கிறாங்க. ஏன்னா எபிரேய பாஷையில் அப்படிதான் வருது. therefore I call her Rahab. ஆகவே இந்த எகிப்தை அவளுடைய உதவி அவளுடைய வார்த்தைகள் worthless, வாக்குறுதியெல்லாம் worthless, ஒரு பைசாக்கு உதவாது, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆகவே தான் இந்த எகிப்தை நான் ராகாப் என்று அழைக்கிறேன். ராகாப்னா என்ன அர்த்தம்? கொந்தளிப்புன்னு அர்த்தம் பாருங்க தமிழ்ல. அல்லது எப்படி சொல்லலாம்? தற்பெருமை, தற்புகழ்ச்சி என்ற அர்த்தம். அப்ப இந்த எகிப்து கர்த்தர் என்ன அழகா சொல்ற, ராகாப் என்று எகிப்து அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா சுயத்தம்பட்டம். நாங்க இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், எங்ககிட்ட அவங்களுக்கு இதை செய்வோம், உங்களை பாதுகாப்போம், இல்லாத வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறான் பாருங்க. ஆகவேதான் கர்த்தர் ராகாப் அப்படின்றார். தன்னை ஒரு பெரிய மனுஷன் மாதிரி, பெரிய ஆள் போல, பெரிய சூப்பர் பவர் போல எகிப்து காண்பித்துக் கொள்ளுகிறது. தேவ ஜனங்கள் அந்த வார்த்தையை நம்புறாங்க. ஜீவனுள்ள தேவனை நம்ப தயாரா இல்லை. ஆனா வாய்க்கிழியே ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், என்கிட்ட வந்தா உன்னை காப்பாத்திடுவேன், உன் நாட்டை காப்பாத்திடுவேன், உனக்கு உதவி செய்வேன்னு. இந்த ஜனங்க அவனுடைய தற்புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டு அங்க ஓடுறாங்க, மூட்டை மூட்டையா பொண்ணையும் வெள்ளியும் எடுத்துட்டு எங்களை காப்பாத்துங்கன்னு. கர்த்தர் சொல்றாரு அவருடைய ப்ராமிஸ் எல்லாம் worthless. அது மட்டும் இல்ல, ஐ கால் ராகாப் த ஹார்ம்லெஸ் டிராகன். அது ராகாப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாம்புனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, பல் புடுங்கப்பட்ட பாம்பு அப்படின்ற. அது சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வாசிக்கிறேன். தமிழ்ல சும்மா இருப்பதே அவருக்கு பெலன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்ப்பு? இப்போ நான் வாசித்தது எப்படி சொல்லுகிறது? therefore I call her Rahab the harmless dragon வருது இல்லையா? இன்னும் சொல்ல மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்லுதுன்னா, ராகாப் who just sits, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ராகாப். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, that's why I call that nation a helpless monster. ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு பெரிய மிருகம், மான்ஸ்டர் பாருங்க. பூதாகரமா இருக்குது, ஆனா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஐ கால் தட் கண்ட்ரி ராகாப் த டூ நத்திங். ஒண்ணுமே செய்யாத ஒரு ராகாப்னு அந்த நாட்டை நான் அழைக்கிறேன், பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நாடு. பல் புடுங்கப்பட்ட பாம்புனே ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது பாருங்க. மை நேம் ஃபார் ஹர் இஸ் டூத்லெஸ் டிராகன். நான் எகிப்துக்கு கொடுக்கிற பெயர் என்ன? பல் புடுங்கப்பட்ட பாம்பு, பல் இல்லாத பாம்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, ஐ ஹவ் கால்ட் ஹர் ராகாப் த வொர்த்லெஸ். ஒன்னுத்துக்கும் உதவாத ராகாப். பார்மையானவர்களே, இவங்களுடைய ஆப்ஷனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு அசிரியா படையெடுத்து வருகிறான். அவனுக்கு விரோதமா கர்த்தரை பிடித்துக் கொள்வதற்கு பதிலாக என்ன பண்றாங்க? எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்தை கர்த்தர் சொல்றாரு, அதனால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா அதை தான் நம்பி நீ ஓடுற. அருமையானவர்களே, எதை நம்பி நாம் ஓடுகிறோம்? கவனமா இருக்கணும். ஒரு உதவி செய்யறேன்னு சொல்றாங்க இல்லையா? நான் நிக்கிறேன், நான் செய்யறேன், எல்லாமே பல் பிடுங்கப்பட்ட பாம்பு. பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருக்கலாம், ஆனா ஒன்னுத்துக்கும் உதவாத மான்ஸ்டர்ஸ். அந்த மான்ஸ்டர்ஸால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த மான்ஸ்டர்ஸால உங்களை வாழ வைக்க முடியாது. அவர்களால உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, உங்களை காப்பாற்ற முடியாது. அப்ப யார் தான் காப்பாற்றுவார்? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு மட்டுமே உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு நீங்க இன்னொரு ஆப்ஷனை தேடி நாடி ஓடிட்டு இருக்கலாம். ஐயோ எனக்கு ஆப்ஷன் இல்லையே நீங்க யோசிக்கலாம். ஆப்ஷன் இல்லைன்னா ரொம்ப நல்லது. கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்வார். ஆப்ஷன் இருக்கிற பட்சத்துல இங்க போலாம் அங்க போலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க மாமா இருக்கிறாரு, என் தம்பி இருக்கிறான், எல்லாம் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாருமே பல் பிடுங்கப்பட்ட பாம்புகள் போல. உங்க சூழ்நிலைக்கு உங்களுக்கு உதவக்கூடியவர் ஒரே ஒருவர், கர்த்தர் மட்டுமே. அவர் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும். அவர் மட்டுமே உங்களை தூக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 46:10 சொல்லப்படுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள. அருமையானவர்களே, காம் டவுன், அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க.
கர்த்தரை மாத்திரம் நம்பி இருங்க. தேவனுடைய வார்த்தை நீங்க உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். உதவி செய்ய யாருமே இல்லைனாலும் சரி, அல்லது ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, ஆப்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் ஒருவரே நம்பி இருங்கள். அவரே தேவன் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு நீங்கள் அவருடைய ரட்சிப்பை காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். வேதம் சொல்லுது, அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. இந்த வார்த்தை தான் உங்களை குணமாக்க முடியும். இந்த வார்த்தை தான் உங்களை காப்பாற்ற முடியும். இந்த வார்த்தை தான் உங்களை அழிவுக்கு தப்பு வைக்க முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நேராக அனுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க, நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆப்ஷனை நோக்கி ஓட போறேன்னா, எகிப்தை நோக்கி ஓட போறேன்னா, அல்லது தொடர்ந்து கர்த்தர் மீது என்னுடைய நம்பிக்கை இருக்க போகிறதா, கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ போகிறதா? கண்களை மூடி நம்ம செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஜீவன் உள்ளமுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருந்து வெளியே வர வழி தெரியாமல் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. அவர்கள் காம் டவுன் ஆகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை மனசு கொந்தளித்து கொண்டு இருக்கலாம். இங்க உதவி கேட்கலாமா, அங்க உதவி கேட்கலாமா, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு தவித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக ஆண்டவரே, பேசுவீராக. அந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கும்படி செய்வீராக. காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்தினவரே, இன்றைக்கு நீர் ஜீவன் உள்ளவர். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உள்ளத்திலும் இருக்கிற கொந்தளிப்பெல்லாம் அகற்றுவீராக. நீர் அவருடைய வாழ்க்கையில தேவனாய் உயர்ந்திருப்பீராக. உன்னுடைய மகத்துவ வல்லமையை அவர் காணட்டும் ஆண்டவரே. உன்னுடைய அற்புத செயல்களை வாழ்க்கையில பார்க்கட்டும். ரட்சகர் என்பதை பார்க்கட்டும். பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சித்த ரட்சகர் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கிற ரட்சகர் என்பதை அவர்கள் கண்கள் காணட்டும். சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் காணட்டும் ஆண்டவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. மாறாத இயேசுவே, அன்றைக்கு நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தீரோ, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. நீர் துணை செய்கிறதை கண்கள் எல்லாம் காணட்டும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும். ஒவ்வொரு உள்ளத்தையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் பலப்படுத்துவீராக. தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு அசராத நம்பிக்கை உண்டாவதாக. உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த சனிக்கிழமை மீண்டும் 1 மணிக்கு நாம சந்திப்போம்.